Hello friends, welcome to our channel. Today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு Dressல வந்து பேக் நெக்ல நம்ம ரோப் தான் வச்சு ஸ்டிட்ச் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ரோப்புக்கு பதிலா ஒரு அழகான ஒரு லேஸை வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம ஹேங்கிங் பீட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தா இன்னும் சூப்பராவே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம துணிக்கு பேக் நெக்கை வந்து அளந்துக்கலாம். நெக்கை வந்து நம்ம அளக்கும்போது கரெக்டான நெக் அளவை மட்டுமே நம்ம அளக்க கூடாது. நெக்குக்கு ரெண்டு பக்கமும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மாதிரி வச்சு தான் நம்ம வந்து அளந்து பார்க்கணும். எனக்கு வந்து 9.5 இன்ச் இருக்கு. இதை நீங்க அளக்கும் போது ஷோல்டர் வந்து ரொம்பவே விரியாம கரெக்டான அளவா இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம அளக்கணும். இப்போ வந்து நான் லேஸ் தைக்கிறதுக்காக இந்த துணியை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 9.5 இன்ச் இதுல மார்க் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து தைக்க வேண்டிய லேஸுக்கு அளவை நம்ம எடுத்துக்கணும். லேஸுக்கு அகலம் வந்து 1 இன்ச். இந்த துணியில வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணி நேரா லைன் போடுவேன். நம்ம கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவுக்கு நம்ம வந்து லைனிங் பீஸே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இனி இந்த துணியை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டா ரெண்டு பக்கமும் அரேஞ்ச் இருக்கிறது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு சென்டர்ல கரெக்டா 1 இன்ச் கிடைக்கும். இப்போ வந்து இந்த துணியை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என் கையை வச்சு நான் நிமித்திட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து பின் யூஸ் பண்ணா ஈஸியாவே இந்த துணியை நம்ம நிமித்திடலாம். இப்போ வந்து இந்த துணியை வந்து நம்ம நிமித்திட்டோம். இனி வந்து இதுக்கு ஓரங்களை நம்ம இன்னொரு ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அயன் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து லைனிங் பேக் சைடில் இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இனி இந்த 1 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய லேஸை வச்சு நான் சுற்றியும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த லேஸில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பிரிஞ்சு போன மாதிரி இருக்குது. அதனால இதை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நீ பேக் நெக்ல ரோப் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணணும். இனி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தா அந்த லேஸ் துணியை வந்து இதுல கரெக்டா நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம்.
நம்ம வந்து 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம். கரெக்டாக லேஸ் துணியில் 1 இன்ச் மார்க் பண்ணி அதை தான் நம்ம வந்து நெக்கில் வச்சு பின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பேக் நெக் கரெக்டான அளவில் கிடைக்கும். தைக்கும் போது ஒரு தையலோட விட்டுறக்கூடாது. 2-3 தையல் நம்ம போட்டு தான் ஆகணும், இல்லாட்டி பிரிஞ்சு வர நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடில் இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு உள்ள துணி இருக்கு. இந்த துணி இப்போ வெளியே வராது. இந்த துணியை ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.